Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce 2020 Test Series 1 Unit 15 Banking and Finance. இதுல நிறைய subtopics இருக்கு. இந்த subtopics related ஆன 20 questions இதுல நம்ம cover பண்ணலாம். Question number 1. First public sector bank introduced credit card in India. State Bank of India, Central Bank of India, Reserve Bank of India, IDBI. எந்த பப்ளிக் செக்டர் பேங்க் முதலா கிரெடிட் கார்டை இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? Question number 2. First ATM automated teller machine in India introduced by. முதலா இந்தியால automated teller machine ATM வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், HSBC, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுல யாரு ஏடிஎம் ஃபர்ஸ்ட் இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்? Third question. Repo means borrowing of money without security, borrowing against securities on repurchase basis, borrowing against term loans, all the above. ரெப்போனா இதுல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 4. Bank Regulation Act was passed in the year dash. Bank Regulation Act வங்கி ஒழுங்குபடுத்துதல் சட்டம் எப்பொழுது பாஸ் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1949, 1956, 1982, 2013. Question number 5. Merchant bankers are underwriters, financial brokers, financial intermediaries, all the above. Merchant bankers அப்படின்றது யாரு? Undertakers, financial brokers, financial intermediaries, all the above. Question number 6. MICR refers to. MICR அப்படின்னா என்ன? Magnetic Ink Character Recognition, Magnetic Ink Character Reader, Magnetic Intercharacter Recognition, Marked Ink Character Recognition. MICR உடைய விரிவாக்கம் எது? Question number 7. In mutual fund, one unit of investment is called. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பரஸ்பர நிதியில ஒரு யூனிட், ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட ஒரு யூனிட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோமா, நெட் அசெட் வேல்யூவா, மார்க்கெட் வேல்யூவா? இது எதுவுமே கிடையாதா? none of the above. Question 8. Who issue a treasury bill? இந்த treasury bill கருவூல பில்ல யார் வெளியிடுவா? எனி நேஷனலைஸ்டு பேங்கா, எனி பிரைவேட் செக்டர் பேங்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ஆல் தி அபோவா? யாரு ட்ரெஷரி பில்ல இஷ்யூ பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க? Question number 9. How many types of treasury bills are issued in India? இந்தியால எத்தனை டைப் ட்ரெஷரி பில்ஸ் வெளியிடுறாங்க? 1, 2, 3, 4. எத்தனை டைப்? How many types of treasury bills are issued in India? Question number 10. Which one of the following is not a type of treasury bill issued in India? இந்தியால நம்ம எத்தனை டைப் லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம், எத்தனை டைப் வெளியிடுறாங்கன்னு கொஸ்டின் இருந்துச்சு. அப்படி வெளியிடக்கூடிய அந்த டைப்ல இங்க 4 கொடுத்திருக்காங்க. இதுல எது கிடையாது? நாட் எ டைப் ஆஃப் ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில்ல இது ஒண்ணு மட்டும் கிடையாது. எது? ஆட் ஒன் அவுட். 91 days,
182 days, 273 days, 364 days. இதுல எது வந்து ட்ரெஷரி பில் கிடையாது இந்தியால? Question number 11. Treasury bill are issued at a minimum price of dash and in their multiples. Treasury bills வந்துட்டு இஷ்யூ பண்ணும்போது அதோடைய மினிமம் பிரைஸ் எவ்வளோ இருக்கும், அதோடைய மடங்குகளாகவும் இருக்கும். மினிமம் பிரைஸ் இவ்வளவா இருக்கும், பின்ன அதுக்கப்புறம் அதோடைய மடங்குகளா இருக்கும். rupees 25,000, rupees 2,25,000, rupees 50,000, rupees 1 lakh. இதுல எது மினிமம் பிரைஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்? ட்ரெஷரி பில்லுடைய மினிமம் வெளியிடக்கூடிய மினிமம் தொகை எவ்வளோ, குறைந்தபட்ச தொகை எவ்வளோ, அதுவும் அதோடைய மல்டிபிள்ஸா இருக்கும், அதோடைய மடங்குகளாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ட்ரெஷரி பில்ல. Question number 12. Minimum credit rating of the company to issue commercial paper. ஒரு கம்பெனி கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணணும்னா, வெளியிடணும்னா அதுக்கு ஒரு மினிமம் கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும். அது எது? A1, A2, A3, B1. எந்த கிரெடிட் ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியும், ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ண முடியும். Question number 13. Minimum and maximum tenure of certificate of deposit issued by commercial bank. ஒரு கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கி, இந்த சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் இஷ்யூ பண்ணதுன்னா அதோடைய குறைந்தபட்ச காலம் இல்ல அதிகபட்ச காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 days 1 year, 14 days 1 year, 1 year 3 years, 14 days 3 years. இதுல எது? அதாவது குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச காலம், இந்த சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் மெச்சூரிட்டி காலம் குறைந்தபட்சம், அதே மாதிரி அதிகபட்சம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. Question number 14. The maturity period of a commercial paper usually ranges from. The commercial paper உடைய maturity period, commercial paper உடைய maturity period எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 30 days to 180 days, 60 days to 90 days, 120 days to 365 days, 90 days to 364 days. இதுல எது கமர்ஷியல் பேப்பருடைய மெச்சூரிட்டி பீரியட்? Question number 15. Eligible to issue commercial paper, the corporate need to have a tangible net worth of minimum dash. ஒரு கார்ப்பரேட், ஒரு நிறுவனம், ஒரு நிறுவனம் குறைந்தபட்சம் அதனுடைய நெட் வர்த், டான்ஜிபிள் நெட் வர்த் எவ்வளவு இருந்தா மட்டும்தான் கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணக்கூடிய தகுதி பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டான்ஜிபிள் நெட் வர்த் மினிமம் எவ்வளவு இருக்கணும் எலிஜிபிள் ஆகணும்னா, இந்த கமர்ஷியல் பேப்பரை வெளியிடுறதுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா, தகுதி பெறணும்னா ஒரு கார்ப்பரேட் எவ்வளவு இருக்கணும், கார்ப்பரேட்டுடைய டான்ஜிபிள் நெட் வர்த் எவ்வளவு இருக்கணும், மினிமம் எவ்வளவு இருக்கணும் கேட்டிருக்காங்க. rupees 4 crore, rupees 2 crore, rupees 1 crore, rupees 3 crore. இதுல எது இருந்தால் மினிமம், குறைந்தபட்சம் எது இருந்தால் ஒரு கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணக்கூடிய எலிஜிபிளை பெறும். Question number 16. CP, that is called commercial paper, can be issued in denominations of dash or multiples thereof. இந்த கமர்ஷியல் பேப்பர் குறைந்தபட்சம் இந்த தொகையா இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய மல்டிபிள்ஸா இருக்கும், பெருக்கு தொகையா இருக்கும், மடங்குகளாக இருக்கும். 1 lakh, rupees 5 lakh, rupees 25,000, rupees 50,000. இது எந்த டினாமினேஷன்ல இந்த கமர்ஷியல் பேப்பர் இருக்கும், அதுவும் அதனுடைய மல்டிபிள்ஸா இருக்கும். Question number 17. Committee on Computerization in India 1988 was headed by M. Narasimhan, M. Shaw, Kalyana Sundaram, Rangarajan. அதாவது இந்தியால பேங்க் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கு, பேங்க் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணலாம். கமிட்டி ஆன் கம்ப்யூட்டரைசேஷன் இன் இந்தியா, இந்தியன், அதாவது பேங்கிங் செக்டர், இது பேங்கிங் செக்டரை கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்காக
என்ன பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டியை 1988ல அமைச்சாங்க. அதுக்கு தலைமை தாங்கினவர் யார்? இதுல ஒரு விஷயம் மட்டும் டைப் பண்ண விட்டு போயிருக்கு. பேங்கிங் செக்டர். பேங்கிங் செக்டரை கம்ப்யூட்டரைஸ் ஆக்குறதுக்கு, இந்தியாவில் பேங்கிங் செக்டரை கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்குறதுக்காக என்ன பண்ணணும், அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க 1988ல. எம் நரசிம்மன், எம் ஷா, கல்யாண சுந்தரம், ரங்கராஜன். Question number 18. Factoring is a form of dash financing. Factoringன்றது என்ன டைப், எந்த வடிவில் அமைந்த ஒரு financing அப்படின்னு கேட்டிருக்காங்க. Payable, receivables, debts, all the above. Question number 19. Accounting standard for lease is. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், லீஸ் உடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல லீஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 17, ஏஎஸ் 17, ஏஎஸ் 18, ஏஎஸ் 19, ஏஎஸ் 16. இதுல எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல லீஸை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு? Question number 20. First credit information company in India. இந்தியால ஃபர்ஸ்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி எது? கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி எது? கிரைசிலா, சிபிலா, சிமிராவா, சிஆர்எஸ்ஏஐயா? இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி இன் இந்தியா? பேங்கிங்ல நிறைய கொஸ்டின் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொஸ்டின் பேங்கா வெளியிட்டிருக்கோம். நிறைய ஹெட்டிங்ஸை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ். அந்த வீடியோ ஒரு தடவை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ இடையிடையே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும். நோட்ல எழுதி வச்சு படிக்கிறத விட இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது சிம்பிளா உங்க மைண்ட்ல பதியும். அதனால வீடியோ ஏற்கனவே நம்ம இந்த யூனிட் 15க்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். செப்பரேட் வீடியோஸ் ஒவ்வொரு இதுக்கும் கிரெடிட் ரேட்டிங் போட்டிருக்கோம். ஃபேக்டரிங்கை பத்தி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். பேங்கிங்கை பத்தி ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் டெஸ்ட் கூட இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கெட் பெட்டர் ஐடியா ஃபார் எக்ஸாமினேஷன். இப்போ இந்த 20 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இதோடைய ஆன்சர்ஸ் என்னன்றது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஆப்ஷன் பி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. கொஸ்டின் நம்பர் 2, ஆப்ஷன் சி, HSBC, அதாவது ஹாங்காங் சாங்காய் பேங்கிங் கார்பரேஷன், பேங்கிங் கார்பரேஷன். Question number 3, option B, borrowing against securities on repurchase basis. Question number 4, option A, 1949. Question number 5, option C, financial intermediaries. Question number 6, option A, magnetic ink character recognition. Question number 7, option B, net asset value. Question number 8, option A, any nationalized bank. Question number 9, option C, 3. Question number 10, option C, 273 days. Question number 11, option A, rupees 25,000. Question number 12, option B, A2. Question number 13, option C, 7 days, 1 year. Question number 14, option D, 90 days to 364 days. Question number 15, option A, rupees 4 crore. Question number 16, option B, rupees 5 lakh. Question number 17, option A, M. Narasimhan. Question number 18, option B, receivables. Question number 19, option C, AS 19. Question number 20, ஆப்ஷன் பி, சிபில், அதாவது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்குன்னு தெரியும். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண வீடியோஸ் அதோட பிளேலிஸ்ட்ல, சென்டம் டியூட்டருடைய பிளேலிஸ்ட்ல போய் யூனிட்ஸ் 15ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க பாருங்க. யூல் கெட் பெட்டர் ஐடியா அபவுட் த யூனிட் 15, that is banking and finance. So thank you for watching this video. Wish you all the best.